அழகே அழகு சரியில்லை. அடுத்த வர எபிசோட்ல நம்ம பாக்கியராஜோட அப்பா இருந்துட்டு, நீ மாப்பிள்ளை கிட்ட இனிமே அப்படியெல்லாம் பேசவே கூடாது, இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அதை அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க, தேவையில்லாமல் ரேவதியோட வாழ்க்கையை நீயே குழி தோண்டி புதைச்சிடாத, நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரேவதியை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, கல்யாணமும் பண்ணி வச்சோம், நீ பண்ணதுனால அவர் உன் மேலே எவ்வளோ கோவத்தில் இருக்காருன்னு தெரியுமா, ஒரு உயிரை இழந்துட்டு நிற்கிறாரு, அவருக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு, தேவையில்லாமல் இனிமேல் ரேவதியோட வாழ்க்கையில் உள்ளே பூந்து குட்டியை குழப்புற வேலையை இதோட நீ பாட்டிக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீ இது வரைக்கும் மாப்பிள்ளையை பேசுனது அவர்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏப்பா பண்ணது அவர் ரொம்ப பெரிய தப்பு, அவர் தான் நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்னடானா என்ன போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க, நீ ஆஃப்டர் ஆல் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு மேனேஜர், அதுவும் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான், ஆனால் அவரை நினச்சா உன்னுடைய மொத்த பேங்க்கையும் அவரே விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அவர்கிட்ட சொத்து பத்து நிறையாவே இருக்குது, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ரேவதியோட பசங்க ஒரு வேலைக்கு என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு அவங்க வீட்டில் போயிட்டு பாரு, அப்போ தெரியும். உன்னோட ஒரு வார சம்பளத்தை நீ அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு நேராக பாக்கியராஜ் கிட்ட வந்து, நீ என் மேலே கோவத்தில் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்க.